2024 ரிலீஸ் ஆன ஹாங்காங் ஆக்ஷன் த்ரில்லர் படமான ட்வைலைட் ஆஃப் த வாரியர்ஸ் வால்டின் படத்தோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் கதாநாயகன் திருட்டுத்தனமாக வேறு ஊரில் இருந்து ஹாங்காங்கில் இருக்க ஒரு ஊருக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறான். அங்கே சின்ன சின்ன தெரு சண்டையில் கலந்துக்கிட்டு அதில் வர பணத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போது அந்த ஊரில் இருக்க ஒரு தாதா அவங்ககிட்ட வந்து, நீ எனக்காக சண்டை போடு, நீ இந்த ஊருக்காரன் தான் அப்படின்ற மாதிரி நான் உனக்கு ஒரு ஐடென்டி கார்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டு சண்டை போடுறான். சண்டையில் ஜெயிச்சதால் அந்த தாதாவுக்கு நிறைய பணம் வருது. ஆனால் அவன் பணத்தை வாங்கிட்டு ஐடென்டி கார்டு வாங்கி தராமல் நம்ம ஹீரோவை ஏமாத்திடுறான். விஷயம் தெரிஞ்ச நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருந்து ஒரு பண மூட்டையை தூக்கிட்டு ஓடி வந்துடுறான். ஆனால் ஓடி வர அவசரத்தில் பண மூட்டைக்கு பதிலாக போதை மருந்து இருக்கிற பையை தூக்கிட்டு வந்துடுறான். போய் அந்த மூட்டையும் அவனோட பணத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அந்த தாதா அவனோட அடியாளுங்களை அனுப்புகிறான். தப்பிச்சு ஓடுற நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறான். சொல்லப்போனால் அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஊர் மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் தான் வால்டின் சிட்டி. அந்த இடத்துக்குள்ளே போலீஸ்காரங்க கூட போனதில்லை. ஏன்னா அந்த இடம் சைக்ளோன் அப்படின்ற ஒரு கேங்ஸ்டரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே அனுமதி இல்லாமல் போன யாரும் உயிரோட திரும்பினதா இல்லை. ஆக்சுவலாக இந்த படம் ஆரம்பிக்கும் போதே இந்த இடத்தோட வரலாறை பற்றி, அங்கே சைக்ளோன் அப்படின்னு சொல்கிற அந்த கேங்ஸ்டர் எப்படி உருவானா அப்படின்றத பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனோட தான் இந்த படம் ஆரம்பிக்கும். அந்த இடத்துக்குள்ளே ஹீரோ மூட்டையோட உள்ள நுழைஞ்ச உடனே துரத்திட்டு வந்த ஆளுங்க, சரி ஓகே இனிமேல் அவன் கதை முடிஞ்சிடும், வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அந்த பயங்கரமான இடத்துக்குள்ளே நுழைஞ்ச ஹீரோவுக்கு அடுத்து என்ன ஆச்சு, அந்த வால்டின்னு சொல்கிற அந்த சிட்டியை அரசாங்கம் தன்னோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துச்சா, ஹீரோவோட உண்மையான ஐடென்டிட்டி என்ன, சைக்ளோன் அப்படின்ற கேங்ஸ்டருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு கேங்ஸ்டர் படம் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக சொல்லலாம். சும்மா கண்டபடி வந்து அடிச்சுக்கிறது, கஞ்சா கடத்துறது, ஸ்மக்லிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கதையில் எமோஷ்னலாக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. எமோஷ்னல் கனெக்ட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். அடிச்சுட்டு வான்னு சொன்னால் முடிச்சுட்டு வர மாதிரி அந்த சைக்ளோன்ற கேங்ஸ்டர்கிட்ட 3 அடியாளுங்க இருக்காங்க. அது தவிர ஹீரோ கிட்ட ஐடென்டி கார்டு வாங்கி தரேன்னு ஏமாத்தின ஆளாக சுமோ ஹாங் தான் நடிச்சிருக்காரு. இவரை நீங்கள் ஜாக்கி சான் படத்தில் பார்த்துருக்கலாம். இந்த வயசில் ஆள் சும்மா சூப்பராக ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் சீன்லாம் தமிழ் சினிமாவில் பார்க்கணும் அப்படின்னா நாம் இன்னும் ஒரு 50 வருஷம் வெயிட் பண்ணணும். படத்தில் மொத்தமாக ஒரு 5-6 ஃபைட் சீன் வருது. லென்த்தியான ஃபைட் சீன்ஸும் இருக்குது. ஆனால் எதுவுமே ரிப்பீட்டடாகவோ இல்லை போர் அடிக்கிற மாதிரியே இருக்காது. அந்த அளவுக்கு இன்னோவேட்டிவான ஃபைட் சீன்ஸாக இருக்குது. அந்த வால்டின் சிட்டியை இவங்க செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. அதை செட்டுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்குது செட் ஒர்க். படத்தில் பல கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம மனசில் பதிகிற மாதிரி எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்து கதையை எழுதியிருக்காங்க. கேங்ஸ்டர் படம்னாலே கஞ்சா கடத்துறது, ஸ்மக்லிங் அப்படின்னு தான் நம்ம ஊர் டைரக்டர்ஸ் படம் எடுக்கிறாங்க. கேங்ஸ்டர் படத்தை இப்படியும் எடுக்கலாம் அப்படின்னு இவங்க எடுத்து காட்டியிருக்காங்க. படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம ஒரு 2 நாளைக்கு படத்தோட கேரக்டர்ஸை உங்களால் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு படம் இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஹாங்காங் சினிமா வரலாற்றிலேயே 2வது ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண படம் இதுதான். படத்தில் ஆபாச காட்சிகள் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள். ஆங் பாங் ரைடு மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.